ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெல்த்தி லட்டு பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் பச்சை அரிசி கொஞ்சமாக போட்டு நல்லா செவுக்க வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா செவுக்க வறுக்கணும். இது கால்வாசி செவுக்கும் போதே நம்ம பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுமே செவக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த லட்டு செம்ம ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்து, நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு ஆட் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த அரிசியும் இந்த பருப்பும் நல்லா செவந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எள்ளு கொஞ்சமாக லேசாக அந்த சூடேறி பொரிஞ்சதுன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தட்டில் ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ணிட்டு இதில் தேங்காவை நல்லா வறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவக்கட்டும். இப்போ தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காவை. இப்போ இதில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேங்காவை நான் வறுத்து ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை அரைக்கிறதுலேயே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறின உடனே தான் அரைக்கணும் இது. இப்போ நான் இந்த நெய்லேயே இந்த முந்திரியை நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருட்டும் போது இதை ஆட் பண்ணிக்கோம். இந்த லட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே வடிகட்டிக்கலாம் நம்ம. இப்போ இந்த வெல்லம் கொதிக்கும் போதே ஒரு பிஞ்சு பச்சைக்கல்பரம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உருட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருட்ட வரும். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.